சென்ற மாதம் இந்தியா டுடேவோட கான்க்ளேவ் ஒன்று நடந்தது. அதில் கலந்துக்கிட்ட அண்ணாமலை அவர்கள் அவர் தான் நான் விவசாய நிலம் வாங்கியிருக்கேன், விவசாயம் பண்ண போகிறேன், இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படிங்கிறதையும் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக நான் மேலும் சில தொழில்கள் பண்ணத்தான் போகிறேன், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு மற்றும் மற்ற தொழில்கள்லாம் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் அவரே தான் சொல்லியிருந்தார். இப்போவும் அண்ணாமலை சொன்னது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் தேடுனா உங்களுக்கே கிடைக்கும். இந்தியா டுடே கான்க்ளேவ் அண்ணாமலைன்னு போட்டு தேடுங்க. அவர் பேசினதே நீங்களே தாராளமாக எடுத்து பார்க்கலாம். இவனுக்கு என்னமோ சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி துப்பறிஞ்சு கண்டுபிடிச்ச மாதிரி பார்த்தீங்களா அண்ணாமலை இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காருன்னு எடுத்து போட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா அதை அவரே சொல்லிட்டாரா, அதுவாது இவனுக்கு தெரியுமா தெரியாதா? இவங்களோட குற்றச்சாட்டு என்ன? அண்ணாமலை மாநில தலைவராக இருந்து நிறைய பேர்கிட்ட காசு வாங்கிட்டாரு, பினாமி பேரில் சொத்து சேர்த்துட்டாரு அப்படிங்கிறது தானே. இன்றைக்கி இவங்க வெளியிடுற அண்ணாமலை இந்த மாதிரிலாம் சொத்து வாங்கியிருக்காருன்னு வெளியிடுற அத்தனை சொத்துக்களும் அத்தனை தொழில்களும் அண்ணாமலை பேரிலும் அவருடைய மனைவி அகிலா அண்ணாமலை பேரிலும் தான் இருக்குது. இதில் எங்கிருந்து பினாமி வந்தது? பினாமினா என்ன அர்த்தம்? நீங்கள் அண்ணாமலை வேறு யாரோட பேர்லேயோ சொத்து வாங்கிட்டாரு அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சிங்க அப்படின்னா அப்போ அண்ணாமலை காசு வாங்கிட்டாரு, சொத்து சேர்த்துட்டாருங்கிறத ஒத்துக்கலாம். ஆனால் இங்கே எல்லாமே வெளிப்படையாக அவர் பேரில் தானே வாங்குறாரு. இங்கே கோயம்புத்தூரில் இடம் வாங்கினார், அதுவும் அவர் பேர்லேயும் அவருடைய மனைவி பேர்லேயும் தான் வாங்கியிருக்காரு. இப்போ ஒரு தொழில் தொடங்கியிருக்காரு, அதுவும் அவர் பேரில் தான் தொடங்கியிருக்காரு. இதுவே அவருடைய நேர்மைக்கு சான்று இல்லையா? முறைகேடாக நான் பணம் சம்பாதிச்சா அதை எப்படி நான் என் பேர்லேயே முதலீடு செய்வேன்? அங்கே மாட்டிக்குவேன்ல. அந்த ஒரு பேசிக் அறிவு கூடவா திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்காது? பில்லக்கா பசங்க, ஒன்றையான காசுக்கு உதவாத பசங்க, இவனுங்களுக்கெல்லாம் இவ்வளவு பேசுகிற போது எம்பிஏ முடித்து, அதுவும் எம்பிஏல ஃபினான்ஸ் படித்து ஐபிஎஸ் முடித்து போலீஸாக இருந்தவருடைய புத்தி எப்படியெல்லாம் வேலை செய்யும்? உண்மையிலேயே அவர் சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா, உண்மையிலேயே அவர் பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துருந்தாரு அப்படின்னா அதையெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் பண்ணியிருக்க முடியுமே. அப்படியே மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்தாலுமே அவங்களையெல்லாம் காசு கொடுத்து ஆஃப் பண்ணியிருக்க முடியுமே. இன்றைக்கி பேசுகிறவனுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு தானே பேசுகிறானுங்க. இவனுக்கெல்லாம் என்ன சமூக சேவை செஞ்சிட்ருக்கானுங்களா? எவங்கிட்டயோ காசு வாங்கிட்டு ஒரு ஹிஜாப் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஹிஜாப்னா என்ன? காசு வாங்கிட்டு அடுத்தவனை அடிக்கிறது. சமூக வலைதளத்தில் இதுக்கு பேர் ஹிஜாப். அதுக்கு உதாரணம் சவுக்கு சங்கர். அதைத்தான் கிஷோர் கே சுவாமி பண்ணுறாரு, அதைத்தான் கல்யாணராமன் பண்ணுறாரு, அதைத்தான் எஸ்வி சேகர் பண்ணுறாங்க. இவங்க எல்லாமே ஒரே கும்பல். இவனுக்கு என்னமோ துப்பறிஞ்சு கண்டுபிடிச்ச மாதிரி இதில் சவுக்கு சங்கர் போன தடவையே ஒரு வீடியோ போட்டிருந்தார். நம்ம அதை பற்றிலாம் கண்டுக்கல. அண்ணாமலையுடைய சொந்தக்காரங்க, அவருடைய தங்கச்சி வீட்டுக்காரரு ப்ளஸ் வேறு தூரத்து சொந்தங்கள், இவங்க பேர், அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள் அவங்களுடைய பேர், அவரோட கூட படித்தவங்க அவங்களுடைய பேர், எல்லா பேரையும் போட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டில் இவங்கெல்லாம் இவ்வளவு கோடி சொத்துக்கள், இதெல்லாம் இவங்களோட கம்பெனி, இது எல்லாத்துக்குமே அண்ணாமலை தான் ஓனரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார். ஒரு ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி போட்டால் அதுக்கு பேர் ஆதாரமா? இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் போடலாமே. வெறும் நம்பர்ஸ். அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார், அது வெறும் எக்ஸல் ஷீட்டு அப்படின்னு சொன்னாங்களே, அது வெறும் எக்ஸல் ஷீட்டா? எல்லாருக்கும் என்னென்ன சொத்துக்கள் இருக்குது, யாருக்கு எவ்வளோ காலேஜ் இருக்குது, யாருக்கு எவ்வளோ ஸ்கூல் இருக்குது, எங்கே கட்டடம் இருக்குதுன்னு எல்லாத்தையும் சொன்னார். அது எல்லாமே அசையா சொத்துக்களுடைய ஆதாரங்கள். இந்த சொத்து உனக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் கேள்வி. இங்கே டிஎம்கே ஃபைல்ஸ்னு அவங்களையெல்லாம் கேள்வி கேட்குறோன்னா அவங்கெல்லாம் அரசு பதவியில் இருந்தவங்க, மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்தவர்கள், மக்களுடைய பணத்தை ஹேண்டில் பண்ணாங்க. அதனால் அவங்கள கேள்வி கேட்குற உரிமை அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி அண்ணாமலையும் அரசு பதவியில் இருந்திருந்தார் அப்படின்னா அவரையும் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருக்கலாம். அவர் எந்த பதவியில் இருக்கார்? எதிர்கட்சிக்காரங்கள்லாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? அவரால் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாதுன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. கவுன்சிலர் கூட ஆக முடியாதவர் எப்படி இவ்வளோ சொத்து சேர்க்க முடியும்? யார் முதல்ல அவருக்கு பணம் கொடுப்பாங்க? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆளுங்கட்சி இருக்காங்க, ஆளுங்கட்சிக்கு கண்டிப்பாக இங்கே நிறைய கம்பெனிஸ் பணம் தருவாங்க. எதிர்கட்சிக்கு அதை விட கொஞ்சம் குறைவாக பணம் தருவாங்க. மற்ற சின்ன சின்ன கட்சிகள், இப்போ நாம் தமிழர் கட்சியாகட்டும், இல்லை விசிகாவாகட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும், காங்கிரஸ், இல்லை பாஜக, எல்லா கட்சிகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் டொனேஷன் வாங்குவாங்க. டொனேஷன் வாங்குற போது அவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை வைத்து அவங்க கட்சி செலவு தான் பண்ண முடியும். கட்சிக்குத்தான் டொனேஷன் வாங்குவாங்க. யாரும் இண்டிவிஜுவல் பேரில் வாங்க மாட்டாங்க. கட்சிக்கு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதற்கு செலவுக்காக பணம் வாங்குவாங்க. அந்த பணத்தை அதுக்கு செலவு பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை. ஆனால்
அண்ணாமலை மேலே புகார் சொல்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கட்சிக்காக வந்து நன்கொடை வாங்குறது எல்லாத்தையுமே அண்ணாமலையோடைய பர்சனல் கணக்கில் ஏற்றிடுறாங்க. அவர் அங்கே பணம் வாங்கியிருக்காரு, அவர் இங்கே பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு. ஏங்க, பதவியிலேயே இல்லாத ஒருத்தருக்கு, எதிர்க்கட்சியாக கூட இல்லாத ஒருத்தருக்கு எப்படிங்க வந்து யாருங்க பணம் கொடுப்பாங்க? ஒரு சிம்பிள் லாஜிக் கேள்வி வேண்டாமா? இப்போ நான் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கேன், எனக்கு கட்சிக்காரங்க வந்து பணம் கேட்பாங்க. அப்படிங்கிற போது ஆளுங்கட்சியாக இருந்தாங்க அப்படின்னா நான் அதிகமாக கொடுப்பேன், எதிர்க்கட்சியாக இருந்தாங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக கொடுப்பேன். சாதாரண கட்சிகளாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபா இல்லை 10,000 ரூபா இவ்வளோ தான் நம்ம கொடுப்போம். இதுக்கு மேலே யாருமே கொடுக்க மாட்டாங்க. நான் எதுக்கு தனிப்பட்ட ஒரு நபருக்கு நான் பணம் கொடுக்கணும்? நான் என்னதான் வந்து தப்பு செஞ்சுருந்தாலும், என்னதான் வந்து குற்றங்கள் செஞ்சுருந்தாலும், தனிப்பட்ட நபருக்கு பணம் கொடுத்து நான் எப்படி என்னை காப்பாற்றிக்க முடியும்? அதற்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க சொல்கிற மாதிரி அதுவும் பல ஆயிரம் கோடிகள் வந்து அண்ணாமலை வந்து பினாமி சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னா, சரி அந்த பல ஆயிரம் கோடிகள் கொடுத்தவங்க யாருன்னு சொல்லுங்களேன். ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அண்ணாமலை சொத்து சேர்த்துட்டாரு, சரிப்பா உன் வாதத்துக்கே வரேன். அண்ணாமலை வந்து பயங்கரமாக சம்பாதிச்சிட்டாரு, ஏகப்பட்ட பேர்கிட்ட காசு வாங்கிட்டாரு, காசு கொடுத்தவங்க யாரு அதை சொல்லு. அண்ணாமலையுடைய தங்கச்சி வந்து இவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, தங்கச்சி கணவருக்கு சொத்து இருக்குது, அவருடைய நண்பர்கள், அவருடைய கிளாஸ்மேட்டு எல்லாருடைய நிறுவனங்களையும் எடுத்து போட்டு எல்லாருடைய நிறுவனங்களோட மதிப்பையும் எடுத்து போடுறீங்களே. இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த நிறுவனங்களுக்கு இல்லை அண்ணாமலைக்கு காசு கொடுத்தவங்க யார் அப்படிங்கிறதும் தெரியணும். இல்லை அந்த பேர்களை ஒரு 10 பேர் எடுத்து போடுங்க, இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் காசு கொடுத்துருக்காங்க எடுத்து போடுங்க. அதை இவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆதாரமே இல்லாமல் ஏன் குற்றச்சாட்டு வைக்கணும்? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அண்ணாமலை தன்னை வந்து நிரூபிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறது. ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லி அதை உண்மையாக்கும் வித்தை. அண்ணாமலை மேலே முதல் தடவை குற்றச்சாட்டு வரும்போது எல்லாரும் கடந்து போயிடுவாங்க. 2வது தடவை அந்த குற்றச்சாட்டு வரும்போது என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. மறுபடியும் மீண்டும் அந்த குற்றச்சாட்டு வரும்போது என்னப்பா திரும்ப திரும்ப இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒருவேளை உண்மையிலேயே வந்து ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் வரும். மீண்டும் அந்த குற்றச்சாட்டு வரும்போது சரி இவரும் நல்லவர்னு நினச்சோம், இவரும் சராசரி அரசியல்வாதி மாதிரி தான் போல இருக்கு அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணணும். அண்ணாமலை யோக்கியவான் இல்லை அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் விதைக்கிறது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம். சரிங்க, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இல்லை வந்து நிலம் வாங்குறதுக்கெலாம் அண்ணாமலைக்கு ஏதுங்க இவ்வளோ பணம் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. சாதாரணமாக நான் இந்த குற்றச்சாட்டு சொல்கிறவங்க மட்டும் இல்லை, சாதாரண மக்களுக்கும் கூட அந்த சந்தேகம் வரும். அதை யாரும் வந்து மறுக்க முடியாது. ஆனால் அந்த கேள்வியை முதல்ல அண்ணாமலை கிட்ட நம்ம எப்படி கேட்க முடியும்? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது? நான் வந்து ஒரு தனிநபர், நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ரூமில் மொபைல்லையே வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு நாளைக்கு வந்து நான் வந்து கேமராலாம் வாங்கி ஸ்டூடியோ செட்டப் வாங்கி ஒரு பெரிய ஆஃபீஸில் வந்து நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உனக்கு எப்படிடா பணம் வந்தது அப்படின்னு யாருமே என்ன கேட்க முடியாது. அதுதான் உண்மை. அதே மாதிரி நான் யாருக்கும் அதை பற்றி சொல்லணும், என்ன வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அதுவே தான் அண்ணாமலைக்கும் பொருந்தும். அரசியல்வாதியாக இருக்காரு, அவர் வந்து தொழிலே செய்யக்கூடாதான்னு கேட்டால் தாராளமாக தொழில் செய்யலாம். அவர் செஞ்சிருக்கிற அந்த முதலீடுகள் எல்லாமே வந்து ஒன்றும் பெரிய முதலீடுகள் கிடையாது. அவருக்கும் வந்து சொத்து இருக்குது. அவர் 10 வருஷம் ஐபிஎஸ் சர்வீஸில் இருந்திருக்காரு. அவங்க மனைவியும் வந்து ஐடி கம்பெனி வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பணக்கார குடும்பம் தான். அதனால் வந்து கோடிகளில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா கிடையாது. ஆனால் அவர் வந்து எங்கே நிலம் வாங்கினாலும், எந்த தொழில் செய்தாலும், எந்த சொத்து வாங்கினாலும் உடனடியாக அதற்கு வந்து அவர் விளக்கம் கொடுக்கணும். அவருக்கு எங்கிருந்து பணம் வந்ததுன்னு சொல்லணும், அவருக்கு வந்து யார் வந்து பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லணும், அவர் எங்கிருந்து கடன் வாங்கினாருன்னு சொல்லணும், அவரோட ஐடி ரிட்டர்ன்ஸ் பேப்பரை காட்டணும், அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காட்டணும் அப்படின்னு கேட்குறத எப்படி ஒத்துக்க முடியும்? யார் கொடுத்தாங்க இது வரைக்கும்? இத்தனை வருஷமாக அரசியல்வாதிகளை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். பதவியில் இருக்கிறவங்களே வந்து, அதாவது இன்றைக்கி வந்து கவுன்சிலராக, மேயராக, எம்எல்ஏவாக, எம்பியாக, அமைச்சராக, துணை முதலமைச்சராக, முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களை கேள்வி கேட்கும் அதிகாரம் நம்மளுக்கு இருக்குது. நம்ம கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க அரசு பதவியில் இருக்காங்க, அரசாங்கத்துடைய பிரதிநிதிகளாக, மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. உனக்கு எங்கிருந்துப்பா இந்த கார் வந்தது, உனக்கு எங்கிருந்துப்பா இந்த சொத்து வந்தது, போன வருஷம் இவ்வளோ தான் சொத்து வச்சுருந்தா இன்றைக்கி இவ்வளோ சொத்து வச்சுருக்கே அப்படின்னு நம்மளால் கேட்க முடியும். ஏன்னா அவங்கெல்லாம் அரசு பதவியில் இருக்காங்க. யாரை பார்த்து கேள்வி கேட்கணுமோ அவங்கக்கிட்ட நம்ம கேள்வி கேட்கறது இல்லை. யாரை வந்து கேள்வி கேட்க முடியாதோ அவங்கள வந்து தினசரி வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். நீ உன்னை நிரூபிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அவர் எத்தனை முறை வந்து அவரை ப்ரூவ் பண்ணணும், அவரை நிரூபிக்கணும்? போன மாதம் அவர் நிலம் வாங்கினார், அதுக்கு நீங்கள் வந்து
ப்ரூஃப் கேட்டீங்க, உங்களுக்கு எங்கிருந்து பணம் வந்தது அப்படின்னு கேட்டீங்க. அவரும் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இப்போ நான் வந்து என்னுடைய பணம், என்னுடைய மனைவியுடைய பணம் ப்ளஸ் கடன் வாங்கித்தான் அந்த நிலத்தை வாங்கியிருக்கேன். இதற்கான விவரங்கள் வந்து அடுத்த இந்த வருஷம் ஐடி ஃபைல் பண்ணுற போது அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இந்த சாதாரண பதிலை கூட எந்த ஒரு அரசியல்வாதியும் இது வரைக்கும் சொன்னதில்லை. ஆனால் அண்ணாமலை சொன்னார். சரி, இந்த மாதம் வந்து அவர் வேற ஒரு புதிய தொழில் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு எங்கேருந்து பணம் வந்ததுன்னு நீங்கள் கேட்குறீங்க. சரி, அப்போ இதுக்கு எங்கே தான் எண்டு? எவ்வளோ நாள் தான் அண்ணாமலை உங்களுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கணும்? சிம்பிளான கேள்வி தானே. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து தன்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வெளியில் விட்டார். அதை வச்சு நீங்களாம் என்ன பண்ணீங்க? அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களா? தன்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் 10 வருஷம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மனுஷன் வந்து வெளியில் கொடுக்குறான். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு ஓகே அண்ணாமலை வந்து நேர்மையாளர்னு நீங்களாம் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களா? அப்பவும் இப்படி தானே வந்து கத்திக்கிட்டு இருந்தீங்க, இப்போவும் அதே தான் கத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேட்பாங்க? தன்னுடைய வீட்டு வாடகையே வந்து நண்பர்கள் தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவருடைய அரசியல் பயணத்துக்கான செலவுகளை எல்லாம் நண்பர்கள் தான் ஸ்பான்சர் பண்ணுறதா சொன்னார். அப்படி நண்பர்கள்கிட்ட பணம் வாங்கி வாழ்க்கையை நடத்துகிறவர் எப்படி வந்து இன்றைக்கி சொத்து வாங்குறாரு அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் அவர் நண்பர்கள்கிட்ட பணம் வாங்குறேன்னு எப்போ சொன்னார்? 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார். அதே ஸ்டாண்டில் தான் இன்னி வரைக்கும் அவர் இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கப்புறம் எதுவுமே மாறாதா? 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அன்றைக்கி அதே நிலைமையில் தான் நீங்கள் இன்றைக்கும் இருக்கீங்களா? அதே முடிவுகளை தான் இன்றைக்கும் வந்து அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா? எவ்வளவோ விஷயங்கள் மாறும். ஆனால் இவங்க எதிர்பார்க்கறது என்ன? நீ அன்றைக்கி அப்படி சொன்னியே, ஏன் இன்னைக்கு இப்படி பண்ணுற அப்படிங்கிறது. அன்றைக்கி அப்படி சொன்னப்பா, அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிட்டேன், எவ்வளோ விஷயங்கள் மாறிடுச்சு, இன்றைக்கி எனக்கு யாரும் நண்பர்கள் இல்லை, நான் வந்து தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்தை செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவர் வந்து மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. எதுக்குங்க அவர் விளக்கம் கொடுக்கணும்? யாருங்க இப்படி விளக்கம் கொடுக்குறாங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். இத்தனை வருஷம் அரசியல்வாதிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க, யாராவது ஒருத்தர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா? நான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், நான் இங்கே காலேஜ் கட்டுறேன், இங்கே ஸ்கூல் கட்டுறேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு இங்கிருந்து பணம் வந்தது, யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? ஆனால் அவங்கெல்லாம் வந்து சொல்ல வேண்டியவங்க, அவங்கெல்லாம் வந்து கோடி கோடியாக பணத்தை கொள்ளையடிச்சவங்க. இப்போவும் அண்ணாமலை வந்து ஒரு தனிப்பட்ட நபர், எந்த ஒரு அரசு பதவியிலும் இல்லாத நபர். அவரை கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் நம்ம யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை சொன்னால் இங்கே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவர் மட்டும் எல்லாத்தையும் கேள்வி கேட்கலாமா? சரி, அவர் யாரை கேள்வி கேட்டார்? திமுக காரங்களை பார்த்து கேள்வி கேட்டார். டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு வெளியிட்டார். அதுக்கு வந்து திமுக காரன் வந்து திருட்டு போகிறான், அவன் வந்து அண்ணாமலை மேலே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறான். உனக்கே வலிக்குது? திமுக காரனை திட்டினா நீ ஏன்டா குறுக்க வர? நீயும் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன இதுக்கு வந்து நீ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற? அண்ணாமலை என்ன பண்ணால் உனக்கு என்ன? உன்னோட வேலை என்ன? உன்னுடைய டார்கெட் என்ன? திமுக தானே. திமுகவை எதிர்த்துட்டு போக வேண்டியதானே? அதே தானே அண்ணாமலையும் பண்ணுறாரு. இல்லை அண்ணாமலை வந்து திமுகவை எதிர்க்கல, நாங்கள் தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு என்ன இதுக்கு குறுக்க வரீங்க நீங்களாம்? அப்போ யார் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க? இதில் அண்ணாமலையை எக்ஸ்போஸ் ஆகிருக்காரு? இல்லை, நீங்கள் தான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கீங்க. ஏன்னா அவர் திமுகவை தவிர வேறு யாரையும் வந்து ஊழல் பற்றிலாம் பேசலை. ஏடிஎம்கேவை பற்றி இப்போ வரைக்கும் பேசலை. ஏடிஎம்கே ஃபைல்ஸ் எப்போ வெளியிடுவீங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டபோது கூட அவர் அதற்கான பதில் சொல்லலை. மற்ற யாரையுமே வந்து ஊழல்வாதிகள் பற்றிலாம் அவர் பேசவே இல்லை. அவர் பேசினது அவர் பேசினது டிஎம்கேவை பற்றி மட்டும். ஆனால் டிஎம்கேவை பற்றி பேசினதுக்கு இவனுங்கள்லாம் எதுக்கு குதிக்கிறானுங்க? நியாயமான கேள்வி தானே. உனக்கு என்ன வந்தது? அவன் கேட்டு போகிறான். இன்றைக்கி வந்து அண்ணாமலை மேலே பொய் பிரச்சாரம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறது யார்? திமுக காரனுங்களா? கிடையவே கிடையாது. அதிமுகவும் பாஜக காரங்களும் தான். உனக்கேண்டா வலிக்குது? அப்போது இவங்க எல்லாரும் வந்து அண்டர் டீலிங்கில் இருக்கிறாங்க. எதுக்கு வந்து அண்ணாமலை மேலே இப்படியெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணணும்? அண்ணாமலை ஒன்றும் யோகிவான் கிடையாதுங்க. அண்ணாமலை நேர்மையாளன் கிடையாது, அவ்வளோதான். அதை ஒத்துக்குங்க, நாங்களும் வந்து அமைதியாகிடுறோம். சரி, அதை ஒத்துக்கிட்டு இவனுங்க என்ன பண்ண போகிறானுங்க? ஒரு மனுஷன் வந்து நேர்மையாளன் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இங்கே எத்தனை பேர் போராடுறீங்க? டேங்கப்பா. சரி, இவனுங்கெல்லாம் வந்து ஏதாவது ஊழலெல்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டானுங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை மீது வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளும் பொது வெளியில் இருக்குது. அவரே ஒத்துக்கிட்டாரு, அவரே வந்து வெளியில் சொல்கிறாரு, ஆமாம் நான் செய்ய போகிறேன், ஆமாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை என்னமோ எடுத்து போட்டு இவனுங்க வந்து இவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து நேர்மையை பற்றி பேசுகிறாரு. அது எப்படி நேர்மையாக பேசலாம்? ஊரே வந்து அம்மனமாக தெரியும்போது ஒருத்த மட்டும் எப்படி வந்து நேர்மைன்னு பேசலாம்? அதுதான் இவங்களுக்கு காண்டு.
ஏன்னா அண்ணாமலை இன்றைக்கி நேர்மையாக பேசுகிறாரு, மக்களுக்கு வந்து அவர் மேலே வந்து நம்பகத்தன்மை இருக்குது, மக்கள் வந்து அவரை நம்புகிறாங்க, அவர் ஒரு நேர்மையான தலைவர் அப்படிங்கிற நம்புகிறாங்க. அந்த கிரெடிபிலிட்டி இவங்களுக்கு உறுத்துது. இவங்களுக்கு அப்படின்னா யார்? நாளைக்கு அண்ணாமலை யாருக்கெல்லாம் எதிரியாக இருப்பாரோ அவங்களுக்கெல்லாம் அது உறுத்துது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த கிரெடிபிலிட்டி கிடையாது, இந்த நம்பகத்தன்மை கிடையாது, அவங்களுக்கெல்லாம் நேர்மையாளர் அப்படிங்கிற அந்த டேக் கிடையாது, அண்ணாமலைக்கு இருக்குது. அப்போ அது இவங்களுக்கு உறுத்துது. அப்போ இதை உடைக்கணும். அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அரசியலுக்கானது இல்லை, நாளை அரசியலுக்கானது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை புரிஞ்சுக்கலாம். நாளைக்கு அண்ணாமலை வந்து யாருக்கெல்லாம் எதிரியாக இருப்பாரோ அவர்களுக்கு அண்ணாமலை ஒரு உறுத்தலாக இருப்பார், அண்ணாமலை மீதான அந்த நம்பகத்தன்மை உறுத்தலாக இருக்கும் என்பதற்காக அண்ணாமலையுடைய அந்த நல்ல பெயரை, நேர்மையாளன் என்கிற டேகை, அந்த நம்பகத்தன்மையை உடைச்சு போடு. அதற்குத்தான் இவ்வளவு குற்றச்சாட்டும். இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை பேரில் இவங்க எழுப்பின அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பெருசாக வந்து எடுபடலை. ஏன்னா எல்லாமே பொது வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அண்ணாமலை வந்து பினாமி பேரில் வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் வெளியில் வரல. சவுக்கு சங்கர் வெளியிட்டது ஒரு எக்ஸல் ஷீட்டு, ஒரு ஒயிட் ஷீட்டில் இவங்க பேரை போட்டு இவங்க கம்பெனி, இவங்க பேரை போட்டு இவங்க கம்பெனி, இந்த கம்பெனியோடைய மதிப்பு இவ்வளவு, இதுக்கு பேர் ஆதாரமா? அப்போ அண்ணாமலை உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த ஆதாரத்தை நீங்கள் நம்பலாம், அதுக்காக எல்லாரும் அதை நம்புவாங்களா? சவுக்கு சங்கர் வந்து அண்ணாமலை மேலே எவ்வளவு காண்டில் இருக்கானே, சவுக்கு சங்கருக்கு எப்படி காசு வந்தது இது வரைக்கும் அவன் வெளியில் சொல்லியிருக்கானா? நியாயமான கேள்வி தானே. எல்லாருக்கும் தெரியும் அவன் யார்கிட்டயோ காசு வாங்கிட்டு தான் பேசுகிறான், காசு வாங்கிட்டு தான் சவுக்கு மீடியா ஆரம்பித்தான்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அரசல் புரசலாக வந்து அதிமுக தான் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சவுக்கு சங்கர் இது வரைக்கும் வெளியில் சொல்லியிருக்கானா? ஏன் சொல்லலை? நீங்கள் தான் அவ்வளோ நேர்மையாளர்களாச்சே, வெளியில் சொல்லுங்கள். முதல்ல வந்து எப்படி ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணீங்க, யார் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க, எப்படி உங்களுக்கு கார் வந்தது, எல்லாத்தையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து போலீஸ்காரங்க தூக்கிட்டாங்க, நீதிமன்றம் பறிமுதல் பண்ணிடுச்சு. அதற்கு பிறகு மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்க. மறுபடியும் உங்களுக்கு கேமரா யார் ஸ்பான்சர் பண்ணால், ஸ்டூடியோ செட்டப்புக்கு யார் ஸ்பான்சர் பண்ணால், எங்கிருந்து காசு வந்தது சொல்லுங்கள். இவங்க எதை பற்றியும் சொல்ல மாட்டாங்களாமா. இவங்க இதே சவுக்கு சங்கர், மாலதி ப்ளஸ் அந்த பையன் எல்லாருமே உட்காந்து பேசுகிறம்போது யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம்லாம் நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு இதே வார்த்தையை சவுக்கு பயன்படுத்தியிருக்கார். அவருக்கு கிடையாது, ஆனால் அண்ணாமலைக்கு இருக்குது. அண்ணாமலை என்னவா இருந்தார்? யார் வந்து குற்றச்சாட்டை சொல்கிறாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கணும்னா அண்ணாமலைக்கு யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுடைய பெயர்களை ரிலீஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆதாரத்தோடு ரிலீஸ் பண்ணணும். சும்மா வந்து பேரை போட்டு இவங்க 1000 கோடி இவங்க 2000 கோடின்னு இப்படியெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாம். இவங்க அண்ணாமலைக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு ரிலீஸ் பண்ணுங்கள். அப்புறமா உட்காந்து அண்ணாமலையை பற்றி பேசுவோம். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் சாத்திட்டு இருங்க. நன்றி.